அன்னமகள் மேற்காலே நம்ம ஊரு நடுவாள நிக்குதடி அடியே நாட்டு சன நம்மள கண்டு சொக்குதடி அம்மங்குயில் கேளக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாள நிக்குதடி அடியே நாட்டு சன நம்மள கண்டு சொக்குதடி அம்மன் குயில் கேளக்காலே தூக்கணாங்குருவியெல்லாம் தானறிஞ்ச பாசையிலே தூக்கணாங்குருவியெல்லாம் தானறிஞ்ச பாசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணு முணுன்னு பேசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணு முணுன்னு பேசையிலே மடைய திறந்து விட்டா மட தண்ணி நிறைஞ்சு வரும் மடைய திறந்து விட்டா மட தண்ணி நிறைஞ்சு வரும் மானம் காத்து அங்கு மஞ்சக்காணி விளைஞ்சு வரும் அம்மன் கோயில் கேளக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஒரு நடுவால நிக்குதடி அடியே நாட்டு சன நம்மள கண்டு சொக்குதடி தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன 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 தானா அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சாம் அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சாம் 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளே 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் புடிச்சாம் சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் புடிச்சாம் சங்கீதம் பாட சொல்லி சாரீரம் கொடுப்பாளே அம்மன் கோயில் கேளக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஒரு நடுவால நிக்குதடி அடியே நாட்டு சன நம்மள கண்டு சொக்குதடி அடியே நாட்டு சன நம்மள கண்டு சொக்குதடி அடியே நாட்டு சன நம்மள கண்டு சொக்குதடி 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 ஆதிகணநாதா அருள் புரிவாய் அருள் புரிவாய் பாதம் பணிந்து
காக்கும் அறிவா முப்புறம் எரித்த முக்கனின் மைந்தா சண்முகா சரவணா பிரணவ பிரம்மனை தலைகொட்டி சிறை வைத்தவா தேவாதி தேவனின் தொழிலித்தவா தேவகுஞ்ச நாயகா திருப்பங்கரி வேளவா செந்துகுமரன் அடியாள் நினைவந்த நாள் முதலாக உன்னை நினைத்து மனதை வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கும் எனக்கு உன்னை ஏண்டி விதிரும் முருகா அருவும் உருவமாய் அன்னதை படவாகி பிரம்மான் இது பிளம்பதொரு மேனியாகி கரங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமணாய் வந்து உதித்த உடன்பதற்கணங்க இந்நாட்டுள்ள மக்களும் எல்லா வளம் பெற்று சீரும் சிறப்போடும் வாழ உண்மையை நம்பியிருக்கிறேன் முருகா முருகா முருகா. சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணல் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அன்பு மலர் ஆலயத்தில் பூஜை வைத்தேன் அண்ணல் அவருக்கென்றே உடல் எடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் பனி பெய்யும் மாலையிலே பழமுதி சோலையிலே பனி பெய்யும் மாலையிலே பழமுதி சோலையிலே கன்னிக்குயில் வேளையிலே கன்னிமணம் கொய்து விட்டான் கன்னிக்குயில் வேளையிலே கன்னிமணம் கொய்து விட்டான் 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை அழகால் ஆண்டவினால் பெண்மையை வாழ வைப்பான் பெண்மையை வாழ வைப்பானா அழகன் தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே ஆடுகின்றான் நடு தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே திங்களும் ஆடு சூலமுமாடு திங்களும் ஆடு சூலமுமாடு இரு சடை மீதரு கங்கையும் ஆட ஆடுகின்றான் நடு தில்லையிலே உலகிலும் மாபெரும் மேடையிட்டான் உயிர்களை எல்லாம் ஆட வைத்தான் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான் அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அந்த அம்பலத்தரசன் ஆடுகின்றான் அம்பலத்தரசன் ஆடுகின்றான் ஆடுகின்றான் நடு தில்லையிலே தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையுள் ஆடிய ஆட்டம் முடியவில்லை ஆடிய ஆட்டம் முடியவில்லை ஆடுகின்றான் தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே
ஆடுகின்றான் தில்லையிலே. பாட வந்தேன் அவன் எல்லையிலே. திங்களுமாட சூலமுமாட திங்களுமாட சூலமுமாட சடை மீதல் கங்கையுமாட ஆடுகின்றானடி தில்லையிலே. ரெண்டு பேர் வள்ளி. வள்ளி என்ற நாமத்தை சூட்டியது யார் என்று பார்த்தமையினால் சிற்றர் போட்டும் வேடுவத்தம்பிக்கு மகளாகும் நங்கை மோகினியை தாயாவும் உடன்பிராசகரில் 7 பேர் உண்டு. கிள்ளிவளவன், வேங்கை மார்பன், குருதிகண்ணன், சண்டவேகன், காலபாலன், மருதன், வீரத்தவனோடு 7 பேர் உண்டு. இந்த 7 பேரும் மருங்க எங்க அப்பா பெத்தெடுத்த பிள்ளை. நானும் வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுக்கும் பொழுது அந்த பள்ளத்தின் கொடியில் என்னை கண்ணெடுக்கப்படுதால் எனக்கு வள்ளி என்றும் கடங்க வேங்கை பூங்குரத்தி பசுங்கிழியான்னு செல்லமா கூப்பிடுவாங்க. என்னதான் குரத்தி என்று சொன்னாலும் கூட குரத்தினா குட்டப்பாவோட போட்டு கழுத்து நிறைய ஊசி பாசி மாட்டிக்கிட்டு சாமி அப்படி இருப்பாங்கன்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம். ஆனா அந்த குரத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா எழுதக்கூடிய எழுத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த வள்ளி குரத்துக்கு எழுதக்கூடிய ராணா என்ன ராணா அப்படின்னா திருக்குறளுக்கும் மரத்திற்கும் எழுதக்கூடிய ராணா, இந்த வள்ளி குறவஞ்சிக்கு எழுதக்கூடிய ராணா. அந்த குரத்துக்கு எழுதக்கூடிய ராணா என்ன ராணா அப்படின்னா மரத்திற்கும் குரங்கிற்கும் எழுதக்கூடிய ராணா, அந்த குரத்துக்கு எழுதக்கூடிய ராணா. அப்ப எழுத்திலேயே வித்தியாசம் உண்டு என்று சொன்னால் வேட்டைக்குன்னு போவோம், ஆனால் வேட்டையாடக்கூடிய விலங்குகளில் உண்டு வாழ மாட்டோம். சைவ குரமகள், சமய குரமகள், கான குரமகள். இந்த வள்ளி குரவன் நான் ஏன் இங்க வந்திருக்க அப்படின்னா விடிஞ்சா கல்யாணம். யாராருக்கு? ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும். அப்ப ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடந்தா அது திருமணம், அப்படிதானே? இவர் உண்மையிலேயே ஆண்மகன். எல்லாரும் நான் ஆம்பளை பிள்ளைம்பாங்க. ஆனா உண்மையிலே இவர் தான் ஆண் பிள்ளையாக இருக்கக்கூடியவர், நான் திருமணம் செய்யக்கூடியவர். ஆனா இங்க நடக்கக்கூடிய திருமணமா கிடையாது, அப்புறம் திருக்கல்யாணம். மனிதனுக்கும் நடந்தால் அது திருமணம், அதுவே ஒரு தெய்வத்துக்கு நடந்தால் அது திருக்கல்யாணம். அப்ப இங்க நடக்கக்கூடியது என்ன? திருக்கல்யாணம்னா எப்படி இருக்கணும்? இருக்கணும். எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கணும். ஆனா இருக்கா? சம்போன்னு வருவார் என்னை கட்டிக்க போறவர், அம்போன்னு விட்டுவிட்டு 50 பேர் வீட்டுக்கு போயிருவீங்க. ஆனா யாரு கல்யாணம்? எனக்கு முருகனுக்கு கல்யாணம். இதே ஒரு ஆடல் மணல் வச்சா நேரம் இடம் பத்தாம இருக்கும். ஆமா, ஒரு கரகாட்டத்தை வச்சிருந்தோம்னா இடம் பத்தாம இருக்கும். அப்ப நல்லவைகளை பார்க்க மாட்டோம், நல்லவைகளை கேட்க மாட்டோம், நல்லவைகளை பேச மாட்டோம். அப்படி மனுஷன் என்னைக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு பிறந்தான்னு அன்னைக்கு நாடு நாசமா போகும். இருந்தாலும் கூட அதெல்லாம் ஒரு புறமாக இருந்தாலும் கூட நாரர் வர வேண்டிய நேரத்துல நான் வந்திருக்கிறேன். ஏன்? எதனால? எல்லாம் தெய்வத்துடைய அருளாக இருக்கக்கூடிய. அதனால உள்ளவர்களை வைத்து நல்லதை செய்வோம் என்பது போல இருக்கிறவங்களை வச்சு என் கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும் அப்படிங்கறதுனால காலதாமத்தை நம்மளும் ஏற்படுத்த கூடாது அப்படிங்கறதுனால முதல்ல காதலை யாருக்கிட்ட சொல்லணும்? நான் திருமணம் பண்ண போறவர்கிட்ட சொல்லணும். ஏமா முறியங்கிற எந்த முறியே? அவர் தான் உலகத்தை எல்லாம் கட்டி காக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான், தமிழ் கடவுளாக கூடிய கந்த பெருமான், கலியுகத்துடைய கடவுள் அவர்தான். அவரை தான் திருமணம் பண்ணணும்னு வந்திருக்கிறேன். ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கேன், நீ போய் அவரை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆமா, நிறைய பேர் நினைக்கிறது மட்டும் இல்ல, சாமியே 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம 200 கல்யாணம் பண்ணா என்ன அப்படிங்கிற கொள்கையிலேயே நம்ம ஆளுகளை நிறைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால் காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுவது கிடையாது. எதற்காக நான் 2ஆம் தாரமா போகணும் அப்படின்னா முதல் தாரமா போகணுங்கிறது என்னுடைய தலையெழுத்தல்ல, 2ஆம் தாரமா போகணுங்கிறது என் தலையெழுத்து. ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நின்று விடக்கூடாது என்பதற்காக முதலிலே திருமணம் செய்ய வேண்டும் எண்ணியதுன்னா எனக்கு தான் சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அவரை நான் கல்யாணம் பண்ணி விரும்பும் பொழுது எனக்கு வயது 12ஆகும், அவருக்கு வயது 8ஆகும் இருந்தது. இது சரியான வயதல்ல, எனக்காக காத்திரம்மா, உனக்கு வந்து கைப்பிடிப்பேன் கரம் பிடிப்பேன்னு சொன்னாரு. சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போனாரு. நான் அந்த சத்தியத்தை நம்பி, சாதாரண மனுஷனா நமக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு, தெய்வமே நமக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிற நம்பிக்கையோட நான் இருக்க. அப்பதான் ஒரு இடி மாதிரி செய்தி என் காதுக்கு வந்தது. சூரபத்மனை 2 கூறுகளாக பிறந்ததினால், அதான் 2 கூறுகளாக பிளந்ததினால் இந்திரனாக கூடிய தன் மகளுடைய தெய்வ யானையை திருமணம் முடித்து கொடுத்தார் அப்படிங்கிற அந்த செய்தி என் காதுக்கு வந்துச்சு. அப்பையும் பாருங்க மனசு கேட்கல, போனா போகுது, நம்ம அக்கா தானே, அவளும் தானே அவரை காதலிச்சா, அதனால இருந்துட்டு போறாளே, நமக்கான இடம் எப்பவுமே இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட முதல் தரமாக இருக்க வேண்டும். தாரம் 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்திலே முதல் தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதனாலதான் பாருங்க வலது கரத்துல நான் இருக்கணும், இடது கரத்துல அவர் இருக்கா. வலது கரம் என்பது முதலிடம் இல்லையா? என்னதான் ஊர் உலகத்திற்கு முதலிடம் என்னுடைய அக்கா தேவியானையாக இருந்தாலும் கூட
அந்த இடம் யாருக்கு என்று பார்த்தோம் என்று சொன்னால் எனக்கு தான் அந்த இடம் கிடைக்குது அப்படிங்கறதுனால அவளோ கிரியாசக்தி நானோ இச்சாசக்தி என்பது போல இந்த இடத்துல இந்த முருகனை என்னுடைய காதல் வசப்படுத்தி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த கலியுகத்துடைய காதல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கும்? எப்படியெல்லாம் இருக்குது. ஆமா ஆமா ஆமா. அதனால ஏன் காதல் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னைத்தானே உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி தெளித்து ஒரு கோலமிடு உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு ஒரு கோலமிடு உன்னைத்தானே மலரின் கதவொன்று திறக்கின்றதா மௌனம் வெளியேற துடிக்கின்றதா அமுதம் எனக்குள்ளே சுரக்கின்றதா அதுவே எனக்கு இங்கு துணையானதா முத்தம் கொடுத்தானே இதழ் முத்து குழித்தானே முத்தம் கொடுத்தானே இதழ் முத்து குளித்தானே இரவுகள் இதமானதா கட்டி பிடித்தாய் தொட்டு அணைத்தாய் வெட்கம் வந்து சத்தம் போடுமா உன்னைத்தானே தஞ்சமென்று நம்பி வந்தாய் மானே ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு நீ தெளித்து ஒரு கோலமிடு உன்னைத்தானே உலகம் எனக்கு இங்கு விளங்காதது உறவே எனக்கு இங்கு விளங்கானது அடடா முந்தானை சிறகானது அதுவே என் வாழ்வின் துணையானது பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே உறவுகள் உயிர் தந்தாயே நானே எனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்தது உன்னைத்தானே பஞ்சமென்று நம்பி வந்தாய் மானே ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு உன்னைத்தானே இப்படி எல்லாம் என்னுடைய காதல் இருந்தாலும் கூட ஏன் நான் காதல் பண்றது யாருக்கும் பிடிக்கலையா? இல்லை எல்லாம் ரொம்ப சோகமா இருக்கீங்க. என்னத்த காதலை பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறீங்க. அப்படித்தானே வயசாயிடுச்சுன்னா அப்படித்தான் இருக்கும் இல்லையா? இருக்கட்டும். காதலுக்கு மட்டும் வயது என்பதே கிடையாது. 5 வயதிலும் வரும் 60 வயதிலும் வரும் வரும் இல்லையா? ஆமா காதல். ஆனா காதல் என்பது அவருடைய நோக்கத்துக்கு தகுந்தாற் போல உள்ளது. வர்றது இந்த உலகத்துல காதல் இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க எல்லாரும். ஆமா காசை தேடி மனுஷன் போனா எப்படி உழைப்பே உயர்வு அப்படிங்கிற மாதிரி உழைப்பை தேடி போனா உயர்வாக வாழ்ந்தான் மனிதன். ஆமா அன்பை தேடி போனால் அழகான ஒரு குடும்பங்கள் அமைந்தது. இன்னைக்கு அப்படியா இருக்கு? காதல்ங்கிற பேர்ல அடுத்தவ புருஷனையும் அடுத்தவ முன்னாடியும் காதலிச்சுக்கிட்டு கண்ணா அப்படின்னா இன்னைக்கு பூரா கள்ள காதலா இருக்கு. அதனால பாருங்க எல்லாருக்கும் காதல்னாலே வெறுப்பா எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன காதல் அப்படின்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் போக இப்ப அதெல்லாம் மாறி என்ன தெரியுமா ஆயிருச்சு? உலகத்துல 2 விஷயம்தான். ஒண்ணு மது, இன்னொன்னு மாது. இந்த ரெண்டுக்குள்ள மனுஷன் என்னைக்கு போக ஆரம்பிச்சானோ ஒண்ணு போத, இன்னொன்னு காமம். இந்த 2 உலகத்தை ஆட்டி படைக்கணும். இந்த வேளையில என்னத்தான் நம்ம காதல் பண்ணின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இதே ஒரு பிள்ளை சிக்குன்னு சிறுத்தை குட்டியா வந்து அப்படி அரையும் குறையும் ஆடையை போட்டு ஆடுச்சு அப்படின்னா ஆம்பளை காட்டுல பொம்பளைய பாத்தீங்கன்னா கட்டி ஏறி நின்னுக்கிட்டு பாக்குறாங்க. நானும் பாக்குறேன் ஒரு ஊர்ல. எந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா காரைக்குடி பகுதியில அறந்தாங்கி பக்கம் நாடகத்துக்கு போயாச்சு. போன அப்படின்னா நல்லா தூக்கம். நம்ம தூங்குறது வேன்ல தானே. தூங்கி முடிச்சு பார்த்தா எனக்கு ஒரு ஏகப்பட்ட சந்தோஷம். அப்படி ஒரு கூட்டம் கடல் மாதிரி இருக்குது. ஆகா
எங்க அம்மா காலத்துல நான் நாடகத்துக்கு சின்ன பிள்ளையா வரும் பொழுது அகரமுத்து தாத்தாவோட கான்டாக்ட்ல எங்க அம்மா நிறைய நாடகம் ஆடி இருக்கிறாங்க. அப்படி வரும் பொழுது பாத்தீங்கன்னா எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது, கூட்டம் அப்படி இருக்கும். அதே மாதிரி கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் தான் பார்த்தேன் எல்லாம் கிளம்பி எல்லாம் வண்டி எடுத்துட்டு விறு விறு விறுன்னு எல்லாம் கிளம்பி போனாங்க. என்னடா கூட்டம் இவ்வளவு இருக்குது, நம்ம இப்பதானே வந்து இறங்குறோம், அதுக்குள்ள எல்லாரும் எங்க போறாங்க பார்த்தா அங்க பாத்தீங்கன்னா 2 பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அரையும் குறையுமா ஆடையை போட்டு ஆடிக்கிட்டு இருக்குது. அதை பாக்குறதுக்கு அம்புட்டு கூட்டம், அதை பார்க்க அவ்வளவு கூட்டம். எங்களை பாக்குறதுக்கு ஒரு 40 பேர் இருந்தாங்க. எங்களை பாவம் பார்த்து சரி காசை கொடுத்துருக்கோமே என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போமே அப்படி நம்மளே மதிக்கக்கூடிய ஒரு 40 பேர் இருந்தாங்க. அப்ப இதை ஏன் சொல்ல வர எப்படின்னா, தண்ணியை ஊத்திக்கிட்டு ஆடுறாங்க, ஆபாசமா என்னென்னமோலாம் பண்றாங்க. ஆனா அதை தட்டி கேட்கறதுக்கு நம்மளால யாராலையும் முடிய மாட்டேங்குது. அதை ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம அடுத்து போய் பேப்பர்ல என்ன படிக்கிறோம் தெரியுமா? 6 மாச புள்ள கற்பழிக்கப்பட்டாச்சு, 6 வயது குழந்தையும் கற்பழிக்கப்பட்டாச்சு அப்படின்னு குற்றங்களை பார்த்து நம்மளாம் என்ன பண்றோம், அதை ஒரு பேச்சு பொருளா வச்சுக்கிறோமே தவிர குற்றம் எங்கே நடக்கிறது அதை தட்டி கேட்கறதுக்கு நம்ம யாரும் தயாரா இருக்க முடியல. ஏமா இப்படி ஆனீங்கன்னா எங்க வீட்டு பிள்ளைகள்லாம் கெட்டு போகாதா, பெண்களுக்கு உண்டான பெருமை எல்லாம் போய்விடாதா அப்படின்னு ஒருவர் எப்பொழுது அதை தடுத்து நிறுத்துகிறார்களோ அப்பொழுதுதான் இந்த கற்பழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்காம போகும். அப்படிங்கிற ஊருக்கு என்னதான் நம்ம போய் சொன்னாலும் நாளைக்கே இங்க அதை வச்சாங்கன்னா பாக்குறதுக்கு ஆள் வருவாங்க. அப்படித்தானே உலகம் போய்கிட்டு இருக்கு. அதனால நாட்டை திருத்துறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல நம்ம வீட்டை திருத்தணும். அப்படிங்கறதுனால இந்த இடத்துல பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கற்றுக் கொடுப்போம் என்று சொன்னா நல்லவைகளை பார்க்க வைக்க வேண்டும், நல்லவைகளை கேட்க வைக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் என் காதலை எம்பெருமான் முருகனுடைய காதலை விட வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு எல்லாம் பாருங்க அற்புதமா எல்லாம் என் முருகன் பேர்லயே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் குடும்பத்தை சேர்ந்தே வந்திருக்கீங்க. சிவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேற யாரும் கிடையாது, என் மாமனாருடைய பெயர். செய்ய ரமேஷ் அப்படின்னு சொன்னா கூட அதுவும் பாருங்க ஒரு விதத்துல எங்க அப்பா பேரு வந்துருது. அப்படி பாத்தீங்கன்னா அருமை தம்பி விக்னேஷ் அவர் எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மச்சனா போயிடுறாரு. ஆமா இந்த இடத்துல அண்ணே ராஜேஷ் ஈஸ்வரன், ஆமா ஈஸ்வரன் அந்த சொல்லக்கூடிய பெயர்ல இன்னைக்கு மைக் செட்டுக்காரங்க வந்து அதுவும் செல்வகுமார் ஆடியோஸ் இல்லையா, எல்லாமே முருகனுடைய தயவால எல்லாமே வந்திருக்கிறோம். அதனால எனக்கு முருகனுடைய தயவு கிடைக்கணும் அப்படின்னா முருகேசே வரணும் இல்லையா, வரணும். அதனால அவர் வர வேண்டும் என்று சொன்னா அதுக்கு முன்னதாக வர வேண்டியவர்களாக வெளியே விடும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய காதலை காலிலே சலங்கை கட்டியது போல ஜல் 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 என்னும் சலங்கை ஒளி சல 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 வெண்ணும் சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே சேர்த்திட வேண்டும் இரவுக்குள்ளே. ஜல் 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 என்னும் சலங்கை ஒளி சல 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 என்னும் சாலையிலே அவனே விட்டே அன்றே அவனை சிறையில் வைப்பேன்.
இப்படி இவனுடைய காதலை சொன்னாலும் கூட ஆமா இந்த காதலை சொல்றதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிடும் பொழுது இந்த சுவத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காவியும் வெள்ளையும் பாத்தீங்க அப்படின்னா நிறம் அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த காவியும் வெள்ளையும் நிறம் எதுக்கு அடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா மனிதனுடைய வாழ்வாதார தத்துவத்தை அதன் மூலமாக நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ரெண்டு விதமான விஷயங்கள் உண்டு. ஒன்று இந்த வெள்ளை நிறமாக கூடியது நாம் இடக்கூடிய சாம்பலை குறிக்கக்கூடியது. எப்படி நாம் இடக்கூடிய அந்த சாம்பலை குறிக்கக்கூடியது. இந்த காவி பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய நிலத்தினுடைய மண்ணை குறிக்கக்கூடியது. இந்த ரெண்டு எதுக்கு அப்படின்னா ஒரு மனிதன் என்னதான் வாழ்க்கையில எவ்வளவுதான் சொத்து சுகங்களை சேர்த்து வைத்தாலும் கூட கடைசியில் என்ன ஒருபடி சாம்பலே மிச்சம் இருக்கா இல்லையா? இந்த உடம்பிற்கு எவ்வளவு வகை வகையான உணவுகளை தின்றாலும் விதவிதமான ஆடைகளை அணிந்தாலும் எந்த விதமான பட்டாடை பீதாம்பரங்கள் என்ன சொல்லக்கூடிய அந்த ஆடைகளை அணிந்தாலும் நகைகளை அணிந்தாலும் கடைசியில் அந்த உடலாக கூடியது என்ன ஆகும்? ஒருபடி சாம்பலாகும். இதை உணர்த்துவது தான் அந்த வெள்ளை நிறமாக கூடியது. அந்த காவி நிறமாக கூடியது என்ன பண்ணா அது மண்ணுன்னு சொன்னேன் இல்லையா? என்னதான் மனிதன் ஆடி அடங்கக்கூடிய இடம் என்ன இடம்? எனக்கு அந்த இடம் சொந்தம் இந்த இடம் சொந்தம், ஏன்னா அவ்வளவு இடம் வாங்கி போட்டிருக்கேன் நான் இவ்வளவு இடம் வாங்கி போட்டிருக்கேன்னு சொன்னாலும் கூட மனிதனுக்கு கடைசியில் 6 அடி மண் நிலமே சொந்தம் அப்படிங்கிறத தத்துவத்தின் மூலமாக அந்த வெள்ளை நிறமும் காவி நிறம் உணர்த்திய போதும் கூட இன்னொரு ஒரு கருத்து என்ன சொல்லுது அப்படின்னா ஆன்மீக ரீதியாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்னு சுக்கிலம் ஸ்ரோனிதம்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிலம் என்று சொன்னால் அது ஆணுடைய விந்தணுவை குறிக்கக்கூடியது, ஸ்ரோனிதம் என்று சொன்னால் அது பெண்ணுடைய விந்தணுவை குறிக்கக்கூடியது. இந்த ரெண்டு ஒன்று கலந்தா தான் இந்த குழந்தையில அதாவது குழந்தை என்ன சொல்லக்கூடிய அந்த கரு உருவாகி குழந்தை உண்டாகும். அப்போ உலக உற்பத்தி அடையும். ஒரு ஆணு பெண்ணுடைய அந்த சுழற்சி தான் இந்த உலகத்துடைய சுழற்சி என்பதை சூட்சமமாக அந்த 2 நிறங்களையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. நமக்கு இந்த 2 விதமான விஷயங்கள் இருக்கு. இப்படி எத்தனையோ நல்ல விதங்கள் இருந்தாலும் கூட பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால வர வேண்டியவர்களுக்கு வெளியே விட வேண்டும் சொல்லி காலதாவன கார்த்திகன் சொன்னாலும் கூட ஆமா, ஏன்னா அற்புதமான நாடக அமைப்பு அருமை தாத்தா அகரமுத்து தாத்தாவுடைய அருமை புதல்வன் குமரேசன் அவருடைய இந்த அமைப்பின்படியாக ஏன்னா 2 நாடகம் நின்று போச்சு மழையின் காரணமாக. அப்ப தெய்வத்துடைய அருள் இங்கே இருக்கிறது என்பதனால தான் இந்த மழை இல்லாது இன்னைக்கு இந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல 2-3 நாடகம் நின்று போயிடுச்சு. ஆமாம், அப்படிங்கிறனால தெய்வத்துடைய அருள் உண்டு. அதனால இந்த நாடகம் நல்லபடியாக நடந்து கொண்டிருப்பதற்கு தெய்வத்துடைய அருளோடும் ஆசையோடும் நம்ம எல்லாம் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும். நல்ல தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஆசையும் நமக்கு எப்பொழுதும் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல ஒரே ஒரு முறை என்னுடைய காதலை சொல்லிவிட்டு சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளி, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளி, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே பட்டு துணியே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது என்ன செல்ல கிளியே. இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. வந்து அணையே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது என்ன செல்ல கிளியே. இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. காவேரி அணை மேலேறினர் ஓடோடி வருவேன்,
கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்ததென்ன செல்ல கிளியே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே முத்துமணியே பட்டு தோணியே முத்துமணியே பட்டு தோணியே பத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்ததென்ன செல்ல கிளியே